அந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு என்னுடைய மகள் எடுத்த முதல் கூட்டத்திலே 12 பேர் வந்தார்கள். அதற்கு பிறகு பயங்கரமான மலேரியா. ஒரே ஒரு வாரம் கூட்டம் தான் நடத்தினான். பயங்கர மலேரியா. மலேரியா என்று சொன்னால் அது விசித்திரமான ஒரு மலேரியா. அதாவது மலேரியால நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அவளுக்கு வந்தது கடுமையான மலேரியா. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வாந்தி எடுப்பா, ஒன்றுமே சாப்பிட முடியாது, ஊட்டி விடணும், எல்லா காரியங்களும். பல பேருக்காக நாங்க எக்ஸாம் பிள்ளைங்க எழுதணும் என்று சொல்லி ஜப கூட்டங்களுக்கு வரும்பொழுது அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் என்னுடைய குழந்தை குவார்டர்லி எக்ஸாம் எழுத முடியல. கூட்டம் ஒன்றும் தடை செய்யப்படவே இல்லை. ஜப கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. செப்டம்பர் 12 என்னுடைய குழந்தைக்கு பிறந்த நாள். அன்று காலையிலே அவளால் எழுந்து கொள்ள கூட முடியல. போன் செய்து அவளை விஷ் பண்ண வந்தவர்களிடம் கூட அவளால பேச முடியல. அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில இருந்தா. அவ என்கிட்ட சொன்னது, ஏமா ஏன்? ஆனால் என் மகள் இந்த இடத்துல இருக்கிறார். அவளுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொன்னேன், பிரேஸ் தி லார்ட், பிரேஸ் தி லார்ட். மறுநாள் அவளுக்கு மிகுந்த, அதாவது பலகீனம். என் குழந்தை நல்லா பயங்கரமா நல்ல ஆரோக்கியமா இருப்பா. பயங்கர பலகீனம் மயக்கம் வந்துருச்சு அவளுக்கு. பிறகு என்னுடைய கணவர் கூட்டிக் கொண்டு பாருங்க, செப்டம்பர் 12, செப்டம்பர் 19 ஆல் நைட் பிரேயர். அன்றுதான் ரதங்களும் குதிரைகளும் அல்ல என்ற செய்தியை நான் கொடுத்தேன். அந்த செய்திக்காக நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். பல காரியங்கள், பெரிய ஒரு ஊழியக்காரர் அவர்களை சந்திக்கும் அந்த ஏற்பாடுகளும் அந்த வாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அங்கேயும் அலைகிறோம். என்னுடைய குழந்தை ஷாலினாவை கூட்டிக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கும் அலைகிறோம். அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்ய வேண்டிய நாள் வந்தது. அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பைபிள் எடுத்துட்டு போய் என் கணவர் அவளோட உட்கார்ந்துகிட்டாரு. நான் வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். என் குழந்தைக்கு ரொம்ப பயங்கரமான கோபம் வந்துருச்சு. அம்மா ஏன் வரல? அப்பொழுது என் கணவர் சொன்னார், அம்மா வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இங்க உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். என் கணவர் சொன்ன காரியம், உடம்பு சரியில்லைன்னா அம்மாவும் வர மாட்டாங்க, அப்பாவும் வர மாட்டாங்க, ஆண்டவர் மாத்திரம் தான் வருவார். கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. என் பிள்ளையை பலப்படுத்தி நாங்க வளர்த்தோம். இதே வார்த்தையை தான் என் கணவர் சொன்னார். அம்மாவும் வரமாட்டாங்க, அப்பாவும் வரமாட்டாங்க. இந்த சூழ்நிலையின் மத்தியில ஆண்டவரை நீ சார்ந்து வாழணும். அவள் வீட்டிற்கு வந்த பிறகு மிகுந்த பலவீனமா இருந்தா. வீட்டுக்கு வந்த போது ஏமா வரல அப்படின்னு சொன்னா, நான் இங்க உனக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எப்படிமா இருக்க என்று சொல்லும் பொழுது, ரொம்ப கஷ்டப்படுறேம்மா என்று சொல்லும் போது நான் சொன்னேன், பிரேஸ் தி லார்ட். அப்ப அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா எல்லாத்துக்கும் பிரேஸ் தி லார்ட் சொல்றீங்க? எல்லா சூழ்நிலையிலும் மத்தியில we have to praise the Lord. கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? ஐயோ, ஆல் நைட் பிரேயருக்கு போயிட்டு வந்தேன், மறுநாளே என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நீ சொல்லணும் பிரேஸ் தி லார்ட். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஆல் நைட் பிரேயருக்கு போயிட்டு வந்தேன், என் கணவனோட சண்டை, பிரேஸ் தி லார்ட். என் கணவர் சண்டை போடுறாரு, பிரேஸ் தி லார்ட். எங்க அம்மா அப்பா என்ன அடிக்கிறாங்க, பிரேஸ் தி லார்ட். மை காட். கரங்களை நல்லா தட்டுவோம். அடி. நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேன், நான் பிரியப்படுகிறேன். அடி விழ விழ ஆண்டவருக்குள்ள நான் மகிமையா வளர்றேன். அல்லேலூயா. வாழ்க்கை அப்படி இருக்கா? அந்த சகோதரர் சொன்னார், என் வேலையில பிரச்சனை, சூழ்நிலை சரியில்லை, ஆகையால நான் ஜெபம் பண்றதே இல்ல, பைபிள் வாசிக்கிறதே இல்ல. செத்து போன மாதிரி நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப உபத்திரவம்க்கா வாழ்க்கையில, பாடுகள் மத்தியில நான் கடந்து போறேன்க்கா. என்ன பாடுகள்? என் நண்பன் என்னோட பேசலக்கா. ஓடி போயிடு. ஒரே அடி அடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடு. என் நண்பன் 10 வருஷமா கூட இருந்தோம்க்கா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால 2 பேரும் ஒன்னா சிகரெட் அடிச்சோம்க்கா, என்னோட பேசலக்கா. வேலை ஸ்தலத்துல ஒரே பிரச்சனைக்கா, நான் தனியா வாழ்றேன்க்கா. இந்த மாதிரி எல்லாம் உன் என்ன இருந்தா ஆண்டவரை பின்பற்றாத. நீ ஆண்டவருக்காக நீ வாழும் பொழுது உனக்கு வருவது தனிமை. கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. உன்னை விட்டு எல்லாரும் போயிருவாங்க, எல்லாரும் விலகி போயிருவாங்க. ஆண்டவருக்குள்ள பயங்கரமான பிரச்சனை, கஷ்டம், வேதனை, துன்பம். என் குழந்தைக்கு ஒன்றுமே புரியல. ஏன் அம்மா எல்லாத்துக்கும் பிரேஸ் தி லார்ட் சொல்றாங்க?
உண்மையிலே பயங்கர சந்தோஷமா இருந்தேன். காரணம், இதை நான் கடந்து வருவேன் என்பதை நான் நம்பிக்கையோடு இருந்தேன். என் தேவன் இம்மட்டும் என்னை காத்து எபினேசர் என் குழந்தையை கைவிட மாட்டார் என்பதை நான் ஆழமாக விசுவாசித்தேன். செப்டம்பர் 19 எல்லாருக்கும் தெரியும், இந்த இடத்திலே குதிரை ரதங்கள் அல்ல அல்ல என்ற செய்தியை நான் கொடுத்தேன். எல்லாரும் மேடையில நான் கர்ஜித்து நான் பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதற்கு பின்பாக நான் பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், இரவு பகல் என் குழந்தையோடு நான் படுத்து பயங்கரமா அனல் போல சுடும். ஒரே புடி புடிச்சிட்டு நான் நைட்லாம் படுத்துட்டு இருப்பா. ஹீட்டரோட உட்கார்ந்து படுத்து நின்றேன். ஹீட்டர் காலையில எந்திரிக்கும் போது அதை எடுக்கணும், ஊட்டி விடணும், வேண்டாம். அதன் மத்தியிலே செய்திக்கு நான் தயார் செய்ய வேண்டும். ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, எதையும் நீ தயார் செய்ய வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் தயார் செய்து உன்னை கொண்டு வந்து நிறுத்தி உன்னை அபிஷேகம் செய்வார். அல்லேலூயா! அவருடைய கிருபை உன்னை தாங்கும். நீ அவருக்காக வாழும் பொழுது, அவருக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உன் காரியங்களை ஆயத்தம் பண்ணுவார் மகளே.